நம்ம நாட்டில் இன்றைக்கி மனுஷங்க பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டு துடிக்கிறீங்க. நீங்கள் துடிக்கிற துடிப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். துடித்து இன்றைக்கி பணத்தை சம்பாதிச்சிட்டிங்க, பேரை சம்பாதிச்சிட்டிங்க, புகழையும் சம்பாதிச்சிட்டிங்க. பத்தாதுன்னு இப்போ அரசியலில் இறங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அரசியலில் இறங்குறதுலாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அது பல சரித்திரத்தை கடக்க வேண்டியிருக்கு. சரித்திரம்னா பல கொலை பண்ணணும், பல கடத்தல் பண்ணணும், பல பேர்த்த மிரட்ட தெரியணும். இப்படிலாம் இருந்தால் தான் இன்றைக்கி அரசியலில் அந்த முதலமைச்சர் சீட்டில் போய் நீங்கள் உட்கார முடியும். அதுக்கெல்லாம் சரித்திரம் படைச்சதுக்கப்புறம் தான் அங்கே உட்கார விடுவாங்க. அதுக்கு இடையிலேயே உங்களை இங்கே கீழேயே கழட்டி விட்ருவாங்க. உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு உங்கள் வழக்கை போட்டு உங்களையே உள்ளே தள்ளி விட்ருவாங்க. இன்றைக்கி நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே கழிச்சாங்க. என்னதான் முன்னுக்கு வந்து நம்ம ஒரு எம்எல்ஏ ஆயிடணும், அமைச்சர் ஆயிடணும், முதலமைச்சர் ஆயிடணும் மனுஷனுக்கு துடிப்பு இருக்கத்தான் செய்யும். துடிக்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான். ஏதோ பணத்தை சம்பாரிச்சோமா, பேரை சம்பாதிச்சோமா, புகழை சம்பாதிச்சோமா போதும்னு போயிடணும். நீ அரசியலில் இறங்கி நீங்கள் நல்லா செஞ்சு விடுவீங்கன்னு மக்கள் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். இருக்கிறவங்களையே நல்லது செய்ய மாட்டோம்ன்றாங்க. அப்புறம் நீங்கள் வந்து புதுசாக வந்தால் நல்லது செய்ய போகிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் உங்களையெல்லாம் நம்ப மாட்டாங்க மக்கள்.